அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வியாசர் ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நண்பர்களே, இந்த காணொளியில் நாம் ஏற்றம் தரும் எண் கணிதம் என்ற தலைப்பில் ஒரு சிறு காணொளியை காண இருக்கிறோம். நண்பர்களே, பொதுவாக எண் கணிதம் என்று யாரை கேட்டாலும் பிறந்த தேதி மற்றும் வருடத்தை கூட்டி வரும் எண்ணிற்கு தகுந்தாற்போல் தங்களுடைய பெயரை வைத்துக் கொள்வது என்று சொல்வார்கள். ஆனால் அப்படித்தான் பலரும் வைத்தும் கொள்கிறார்கள். அப்படி அவர்கள் வைத்து கொண்ட பெயர் எண் அவர்களுக்கு பலன் அளிக்கிறதா? அதாவது தங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வருடத்திற்கு ஏற்றாற்போல் கூட்டி வரும் தொகைக்கு ஏற்றாற்போல் தங்களுடைய பெயரை வைத்து கொண்டவர்களுக்கு அவர்களுடைய கூட்டுத்தொகை, பெயரின் கூட்டுத்தொகை பலன் அளிக்கிறதா என்று பார்த்தால் பலரும் சொல்வது இல்லை என்று தான். இதனாலேயே எண் கணிதம் பொய் என்று சொல்பவர்களும் உண்டு. ஆனால் உண்மையில் நாம் பேரெண்ணை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூறினால், பிறந்த தேதி மற்றும் வருடத்திற்கு ஏற்றாற்போல் மட்டும் வைத்து கொள்ளாமல் அவர்களுடைய பிறந்த லக்னத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அவருடைய லக்னாதிபதி தான் பெரும் பங்கு ஒவ்வொரு நபருக்கும் மாற்றுவார். அந்த வகையில் அவருடைய லக்னாதிபதிக்கு ஏற்ற எண்ணாகவும் பிறந்த தேதி மற்றும் வருடத்திற்கு வரும் கூட்டுத்தொகையை கணக்கில் கொண்டு பொதுவான எண்ணாக வைத்து கொள்ள வேண்டும். அப்படி வைத்து கொண்டால்தான் அவருக்கு அந்த பேரெண் பலன் அளிக்கும். உதாரணமாக, இந்த காணொளியில் நீங்கள் திரையில் பார்க்கும் RS மகேஷ் என்பவர் 6/9/1998 பிறந்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். இவருக்கு மகர லக்னம். ஆனால் இந்த RS மகேஷ் என்பவருக்கு ஆங்கிலத்தில் ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எண்கணித சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இவருடைய பெயர் எண்ணை கூட்டினால் 28 வருகிறது. இந்த 28 2 + 8 கூட்டினால் 1 வரும். இப்படி இந்த ஒன்றானது சூரியனுக்கு உகந்த எண். சூரியன் 1க்கு எண்காரர் சூரியன். அவருடைய எண் வருவதால் இந்த மகர லக்னத்திற்கு லக்னாதிபதி சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் ஆகாது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆகையால் சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் பகை என்று அனைவருக்கும் தெரியும். ஆகையால் இந்த மகர லக்னத்துக்காரர் பிறந்திருப்பதோ 6/9/1998. அதாவது கூட்டினால் 6 வரும். மகர லக்னம் 8 வரும். மகர லக்னத்திற்கும் 1ற்கும் ஆகாது. சரி, மகர லக்னத்திற்கும் 6க்கும் பொருத்தம் இருக்கிறது. அவர் சுக்கிர பகவான், 6ஆம் எண் சுக்கிரன். ஆகையால் மகர லக்னத்திற்காரர் இந்த தேதியில் பிறந்திருந்தால் அவர் 6 வருவது போல் பேரெண்ணை மாற்றிக்கொள்ளலாம். ஏனெனில் 6 என்பது சுக்கிர பகவான் மகர லக்னத்திற்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதியாக வருகிறார். மேலும் மிகுந்த நட்பு பெற்ற கிரகம் சுக்கிர பகவான் மற்றும் புத பகவான் மகர லக்னம் சனி பகவானுக்கு நட்பு பெற்ற கிரகமாக வருவதால் இந்த எண்ணை வைத்து கொள்ளலாம். இப்படி இவர் வைத்து கொண்டால் இவருடைய வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் இருக்கும். உடனே பேர் எண்ணை மாற்றிக்கொண்டால் உடனே கோடீஸ்வரன் ஆகிவிடலாம் என்று நினைக்க வேண்டாம். இது கஷ்ட காலத்தில் ஒரு வெயில் அடிக்கும் போது ஒரு குடையை, மிகுந்த கத்திரி வெயிலில் ஒரு குடையை பிடித்து கொள்வது போல் கஷ்டத்திற்கு ஒரு குறையாக இருக்கும். மேலும் நல்ல தசாபுக்திகள் நடக்கும்போது மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கும். இதுதான் உண்மை. கஷ்ட காலத்தில் நமக்கு தலைக்கு வந்தது தலைப்பாவையோடு போகிறது என்று சொல்வார்களே, அந்த வகையில் இந்த பேரின் நிச்சயம் நம்மை காக்கும். மேலும் இந்த 28 மட்டும் பேர் எண்ணை இப்படி, இது சாண்டிலியன் முறை என்பார்கள். இதை சாண்டிலியன் முறையில் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் ஹீப்ரு முறையிலும் இவருக்கு ஏற்ற எண்ணாக வர வேண்டும். அதாவது
பொதுவாக எண் கணிதத்தில் 4, 7, 8 மற்றும் 2ஆம் எண்ணை கூட தவிர்க்க வேண்டும் என்று கூறுவார்கள். ஆகையால் அந்த எண்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுது சாண்டிலியன் முறையில் இவருக்கு 1 வருகிறது. ஹீப்ரு முறையில் கூட்டி பார்த்தால், அதாவது ஒவ்வொரு எண்ணையும் தனித்தனியாக கூட்டி பார்த்தால் இறுதியில் வருவது 7 என்ற எண் வருகிறது. இதுவும் உகந்த எண் அல்ல. ஆகையால் இந்த எண்ணும் 6, 5 இப்படி வருவது போல், அதாவது ஜோதிடத்தில் ஒரு கிரகம் நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது என்பார்கள். இந்த சாண்டிலியன் முறை என்பது கிரகமாக எடுத்துக்கொண்டால் இதை ஹீப்ரு முறையில் வரும் எண்ணை நட்சத்திர சாரம் என்று எடுத்துக்கொள்ளலாம். 2 எண்களும் சிறப்பாக இருந்தால் மட்டுமே நன்றாக பலன் அளிக்கும். இதை மட்டும் இப்படி சாண்டிலியன் முறையில் மட்டும் வைத்துக் கொள்வதால் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. வேண்டுமென்றால் பெயரை மாற்றிக்கொண்டேன் என்று கூறிக்கொள்ளலாம். பலன் அளிக்கவில்லை என்று குறை கூறும்படி ஆகிவிடும். ஆகையால் சாண்டிலியன் முறையில் மற்றும் ஹீப்ரு முறையில் 2 முறையிலும் சிறந்த எண்ணாக வரும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் முழுமையான பலன் அளிக்கும். நண்பர்களே, நான் ஒரு ஜாதகம் பார்க்க ரூபாய் 100 பெற்றுக்கொள்கிறேன், காணிக்கையாக பெறுகிறேன். எனது தாயாரின் கட்டளைக்கிணங்க 100 ரூபாய் மட்டும் பெறுகிறேன். பேரெண்ணை மாற்ற குறைந்த கட்டணம் காணிக்கை வாங்குகிறேன், 2000 வாங்குகிறேன். ஏனெனில் ஒரு பேரெண்ணை தேர்ந்தெடுப்பது என்பது எவ்வளவு சிரமம் என்பது அதை செய்து பார்த்தால்தான் தெரியும். சில பேருக்கு 2-3 நாட்களில் பேரெண் அமைந்துவிடும். சில பேருக்கு 1 வாரம் கூட ஆகும். அதாவது நீங்கள் பேரை தேர்ந்தெடுத்து கொடுத்தாலும் சரி, அல்லது நான் சிறந்த பேரை எடுத்து கொடுத்தாலும் சரி, ஆனால் இந்த எண்களை, சிறப்பான எண்களை கொண்டு வர 2 முறையிலும், அதாவது சாண்டிலியன் மற்றும் ஹீப்ரு முறையிலும் சிறந்த எண்ணை கொண்டு வருவதற்கு சிலருக்கு 2 அல்லது 3 நாட்களில் முடிந்துவிடும். சிலருக்கு 7 நாட்கள் ஆகும். ஆகையால் 7 முதல் கூட ஆகும். ஏனெனில் அவ்வளோ எளிதாக அமைந்து விடாது. மேலும் சிறிய எண்ணிற்கே சில 2-3 நாட்கள் என்றால், சிலருக்கு 2 பேரை சேர்த்து வைத்திருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் தேர்ந்தெடுப்பது சில நாட்கள் ஆகுவதால் ரூபாய் குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறேன். நண்பர்களே, யாருடைய மனதும் நோகக்கூடாது என்பதற்காக குறைந்த கட்டணம் பெற்றுக்கொள்கிறேன். ஆகையால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கும் எண்ணிற்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த் மற்றும் பிறந்த நேரம், தேதி, பிறந்த ஊரை குறிப்பிட்டு அனுப்பினால் உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்றாற்போல், உங்கள் பிறந்த தேதிக்கு ஏற்றாற்போல் சிறந்த பெயரை தேர்ந்தெடுத்து தருகிறேன். நீங்கள் பேர் தேர்ந்தெடுத்திருந்தாலும் அதை மாற்ற வேண்டும் என்றாலும் அதையும் மாற்றி தருகிறேன். சரி நண்பர்களே, அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.